எழுதுங்க. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் குருவியை போற்றி திருவியை போற்றி அகச்சந்தானம் புறச்சந்தானம் உய்ய வந்த சந்தானம் திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் பற்றி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து திருஞான சம்பந்தர் திருவடிகள் வணங்கி தேவாரத்தை வணங்கி 1ஆம் திருமுறை பதிகை எண் 41 தலம் திருப்பாம்புரம் மந்திர எண் 9 பொருள் எழுதுங்க. 9வது மந்திரத்துக்கு பொருள்: மன்னர்களும் முடிசூடிய தேவர்களும் முனிவர் கூட்டமும் திருவடியை போற்றுகின்ற தகுதி உடையவர் இறைவன். தகுதி உடையவர் இறைவன், தகுதி அல்லது பெருமை உடையவர் இறைவன். அம்மையுடன் திருப்பாம்புரத்தில் எழுந்தருளியுள்ளார். அயனும் மாலும் அன்போடு தேடியும் நெருப்பின் நிறமான இறைவர் அவர்களால் காண முடியாதவராக இருந்தார். எல்லா வகை வினைகளையும் நீக்கக்கூடியவர் இறைவர். ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அவர் நம் செல்வர். செடிபடு வினைகள்னு ஒரு வார்த்தை இருக்கு இந்த மந்திரத்தில். தூறு போல மண்டி கிடக்கும் வினைகள்னு பொருள் சொல்லியிருக்காங்க. படி என்ற சொல்லுக்கு தகுதின்னு அர்த்தம். படிதான் இல்லா படிதான் இல்லைன்னு ஒரு இடத்துல பாடுறாரு. அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன், அதில் படின்னு ஒரு வார்த்தை வரும். படினா தகுதி. மந்திரத்தை படித்து பாருங்க. கடிபடு கமலத்தயனோடு மாலும் காதலோடு அடிமுடி தேட, அன்போடு தான் தேடியிருக்காங்க 2 பேரும். செடிபடு வினைகள் தீர்த்தருள் செய்யும் தீவனர் எம்முடை செல்வாங்க சிவார்ப்பணம். முடிவுடை அமரர் முனிகணத்தவர்கள் முறைமுறை பணிந்தேத்த படியதுவாக பாவையும் தாமும் பாம்புர நன்னகராறு. அழகான மந்திரம். மந்திரத்தின் பொருளை பார்க்கலாம். தேவர்கள் பணிந்தது இங்கு சொல்லப்பட்டது. அது போகம் கருதிய வழிபாடு. முனிவர்கள் பணிந்தது சொல்லப்பட்டது. அது ஞானம் கருதிய வழிபாடு. தேவர் வணங்குதல், முனிவர் வணங்குதல், அயன்மார் தேடுதல், இவை சிவபெருமானின் முழு முதல் கடவுள் தன்மையை காட்டுகிறது. இறைவன் அம்மையோடு இருப்பது போகத்தை கொடுத்தலை காட்டுகிறது. தேவர் வழிபாடு போகம் வேண்டுதல். அம்மையோடு இருக்கிறது போகத்தை கொடுத்தலை காட்டுகிறது. அயன்மால் இருவரும் அன்போடு தேடினார் என்று ஞானசம்பந்தர் பதிவு பண்ணுறார். காதலோடு அடிமுடி தேடங்கிறார். காதலோடு அடிமுடி தேட.
அவர்கள் இறைவன் மேல் கொண்ட அன்பு ஞானத்தால் வருகின்ற அன்பு அல்ல. அப்படின்னா இறைவன் தன்னை காட்டியாகணுமே. ஞானத்தால் வந்த அன்பு அல்ல. தங்களையே கடவுளாக கருதி கொண்டு அவர்கள் அன்பு காட்டினார்கள். முனைப்பு நீங்காத நிலையில் இருந்த அன்பு. அவர்கள் உடைய அன்பு மாணிக்கவாசகர் சொல்லுகின்ற அன்பாக இருந்தால், அன்பினில் விளைந்த ஆரமுதே என்று யார் காட்சி கொடுத்துருக்கணும்? அடிமுடி காட்டியிருக்கணுமே. எனவே அவர்களுடைய அன்பை நாம் படிநிலை அன்பாக கொள்ளணும். பண்டார சாத்திரத்தில் சரியையில் ஒரு அன்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரியையில் ஒரு அன்பு வரும், யோகத்தில் ஒரு அன்பு வரும், ஞானத்தில் ஒரு அன்பு, எல்லாத்துலேயுமே அன்பு வருங்கிறாங்க. இவர்களுடைய அன்பு சரியையிலும் சேராது, அதற்கும் முந்தைய நிலை. ஆமாம், தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகிங்கிறார்ல மாணிக்க வாசகர். கடவுள் இருக்கிறாருன்னு கடவுளாகவே ஏற்க தயாரிலே பேர் எப்படி சரியை பண்ணுவாங்க? சிவனை நான் கடவுள்னு சொல்கிறவங்க எப்படிங்க சரியை பண்ணுவாங்க? எனவே இது மார்க்கத்திலேயே என்ன செய்யாது, பொதுவான ஒரு வழிபாட்டில் தான் சேரும், மார்க்கத்தில் கூட சேராது. மார்க்கத்திலும் சேராது. அந்த திருப்பள்ளி எழுச்சியில் புவனியிலே போய் பிறக்கிறதுக்கு தானே ரெண்டு பேரும் போராடுறாங்க. பிறந்து இனி சரியே இப்போ பண்ண, புவனியில் போய் பிறவாமல் நாள் நாம் தான். இனி பிறந்து அதுக்கு பிறகு பாவம்னா என்னதுன்னு தெரிஞ்சு, பிறகு அறம்னா என்னதுன்னு தெரிஞ்சு, அறம் முடிகிற இடத்துல தான் சமயம் தொடங்குதுங்கிறாங்க. அறம் முழுமையாக தெரிஞ்ச பிறகு தான் சரியைங்கிறதே நிச்சயம் பிடிபடும். ஆமாம், சமயம் பிடிபடும். அறம் முடிந்த இடத்துல தான் சமயம் பிடிபடும். அதையெல்லாம் நாம் இதில் உள்வாங்கி கொள்ளணும். கடைசியில் ஒரு வரி வச்சார், அவங்க கூடவே தான் வச்சார். கடிபடு கமல தயனொடு மாலும் காதலோடு அடிமுடி தேட செடிபடு வினைகள் தீர்த்தருள் செய்வார். அவங்களுடைய வினைகளை தீர்க்கிறது இல்லை, இங்கு வினை தீர்ப்பாருங்கிறது யாருடைய வினைகளை? அடியார் வினைகளை. அவர்களுக்கு வினை இருந்தது, அடிமுடி காண முடியலை. ஆனால் ஞானநிலை பெற்றவர்களுக்கு இறைவன் வினைகளை தீர்ப்பவராக சொல்லப்பட்டார். செடிபடு வினை என்பதை நாம் சஞ்சிதம்னு எடுக்கணும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலைன்னு வைணவத்திலையும் இருக்குது. இந்த செடிங்கிறதுக்கு நேரடியாக பொருள் எடுத்துட்டாங்க. என்னமோ இந்த பொருளே ஒரு சின்ன டவுட் இருக்குது எனக்கு. தூறு போல மண்டி கிடக்கும் வினைகள்னால் அந்த இடத்துல நேரடியாக செடிங்கிறது செடியை குறிக்குது. ஆக்சுவலாக செடினா நஞ்சுன்னு அர்த்தம். செடினா நஞ்சு. நீங்கள் பசுமாடு ஈன்ற உடனே அதுக்கு பிறகு ஒரு மாதிரி இதெல்லாம் கழிவு அந்த அதனுடைய இதிலிருந்து விழும். அதுக்கு செடி செத்தை, அது பேர் நஞ்சுன்னு அர்த்தம். நஞ்சுங்கிறதுனால தான் அதை மரத்தில் கட்டி தொங்க போடுவாங்க. 800 மாடு தின்னாலும் பால் தராது, இதுவே தின்னாலும் பால் தராது. அதை கள்ளி மரத்தில் ஏன் கட்டுவாங்கன்னா கள்ளிப்பால் மாதிரி இதில் நிறைய பால் வரணும்னு அர்த்தம். பிறகு முள் இருக்கிறதுனால வேறு உயிரினங்கள் அது பக்கத்தில் நிச்சயாது, போகாது. அந்த சுமலுக்கு போய் மாடு இப்படி எட்டி இழுக்காது. அந்த பொருளில் தான் இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இவங்க நேரடியாக பொருள் எடுத்துட்டாங்க. செடிங்கிறதுக்கு நஞ்சுன்னு பொருள் எடுக்கணும். ஆமாம். ஏன் அதை நஞ்சாக பார்க்குறோம்னா பிறவியை தருதில்ல, அதனால் பிறவியை தர்றதுனால நஞ்சாக பார்க்குறோம். சஞ்சிதத்தை தீர்ப்பார் என்பதுன்னு சொன்னதுனால, சஞ்சிதத்தை தீர்ப்பார் என்று பொருள் எடுத்ததுனால ஆகாமியும் பிராரத்தம் எல்லாவற்றையும் தீர்ப்பார்னு பொருள் எடுக்கணும். சஞ்சிதத்தை தீர்ப்பது குரு என்பது சாஸ்திரம். எனவே நாம் இங்கே யாராகவும் பார்க்கலாம், இறைவனை குருவாகவும் பார்க்கலாம். அது ஒரு அம்மையை வேற சொல்லியிருக்கிறாரு. அம்மையை வேற சொல்லியிருக்கிறார்.
அடுத்த மந்திரத்துக்கான பொருள். 10வது மந்திரம். திருப்பாம்புர நன்னகர் இறைவர் குண்டர்கள், இறைவர் குண்டர்களாகிய சமணர்கள், புத்தர்கள், சிறிய ஆடை அணியக்கூடியவர்கள், கண்டபடி பேசுபவர்கள், உரையில் அப்படியே இருக்கு, நின்று உண்ணக்கூடிய சமண துறவிகள், இவர்களால் சிவனை அறிய முடியாது. அடுத்த பத்தியா எழுதுங்க. அம்மை வண்டுமைக்கும் கூந்தலை உடையவள், அந்த அம்மை நடுங்கும்படியாக யானைத்தோலை உரித்தவர் இறைவர். நம்ம சஞ்சீதம்னு சொன்னது இந்த மந்திரத்தில் வந்துட்டு. அந்த 10வது மந்திரத்தில் கடைசி வரி பாருங்கள், சஞ்சீதம் வருது பாருங்கள். 10வது மந்திர கடைசி. பண்டு நாம் செய்த பாவங்கள். பண்டு செய்த பாவம் என்னது? அதே தான். அதை நீங்கள் ஒன்றுமே பார்க்க வேண்டாம், அது கூட உண்மையாக கூட போங்கன்னு சொல்கிறேன். இந்த தலத்து இறைவர் நம்முடைய சஞ்சீத வினைகளை தீர்ப்பார். நாம் புதிசாக செய்கின்ற வினை ஆகாமியம், அதற்கு பெயர் பாவம் புண்ணியம். அது போய் பக்குவப்படுவதற்காக தேங்கும் போது அதற்கு பெயர் சஞ்சிதம். அப்போ அதுக்கு பேர் நன்மை தீமை. அது பக்குவப்பட்டு நம்ம நுகரும்படியாக வரும்போது அதற்கு பெயர் பிராரத்தம். அப்போது அதற்கு பெயர் இன்ப துன்பம். பாவ புண்ணியமாக செய்யப்பட்டு நன்மை தீமையாக தேங்கி இன்ப துன்பமாக வரும். இவ்வளோதான் விஷயம். வினையினுடைய கர்மா தியரிங்கிறது இவ்வளவு தான். சைவ சித்தாந்த கர்மா தியரி இவ்வளவு தான். இதை ஒரு வார வகுப்பாக எடுத்து ஆயிரக்கணக்கில் பிடுங்குறவனெல்லாம் இருக்கான் கர்மா தியரின்னு. ஆமாம் 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 சித்தாந்தம். சஞ்சீதத்தை தமிழில் படவினைங்கிறோம், புதிதாக செய்வதை ஆகாமியங்கிறோம், பிராரத்தத்தை தமிழில் நுகர்வினைன்னு சொல்கிறோம் அல்லது ஊழ்வினைன்னு சொல்கிறோம். பழவினையை ஊழ்வினைன்னு சொல்கிற மரபு இருக்கிறதுனால அந்த ஊழ்வினைக்கே போகாமல் நுகர்வினைன்னு சொல்லிட்டா குழப்பாது. இந்த எல்லா வினைகளையும் இறைவன் நீக்கிறார்னு சொல்கிறதுனால தான் இந்த இறைவனை நம்ம யாராக பார்க்கணுங்கிறோம். வினையை நீக்குவான்னு சொன்னாலே குரு தான். அருநெறிய தமிழ் வல்ல அந்த தேவாரம் என்ன சொல்லுது கடைசி வரி? திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமேன்னாரு. சரிதானா? அந்த பதியத்தை தோளுடைய செவியன் பாடுறாரு. அங்கே ஞானசம்பந்தருக்கு இறைவன் யாராக வந்தார்? குருவாக வந்தார். தோளுடைய செவியனையும் கூற்றாயினவாருங்கிற மந்திரத்தையும் பித்தா பிறைசூடியையும் குருவருளாக பார்க்கணுங்கிறது அகத்தியர் தேவாரத்திரட்டு. தோடு கூற்று பித்தா மூன்றும் பீருடை தேசிகன் பேரருளாகும் அப்படின்னு எதில் சொல்லியிருக்குது? அகத்தியர் தேவாரத்திரட்டில் சொல்லியிருக்குது. அப்போ அவர் எப்படி முடிச்சிருக்கணும்? குருவருள் கிடைக்கும்னு தானே முடிச்சிருக்கணும். என்ன வராதுன்னாரு? வினை வராதுன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, வினை வராதுன்னா குருவருள்னு அர்த்தம். ரூட்டை மாற்றி அடித்தா தான் பொருள் வரும், நேரடியாக பொருள் வராது. வினை போகும்னா வினையை போக்குறது யாருன்னு பார்க்கணும்? குரு அப்படின்னு பார்க்கணும். வினையை பார்க்குறது யாருன்னு பார்த்து பொருள் எடுக்கணும்.
எனவே குருவருள்னு பொருள் எடுக்கணும். அதே பொருளை தான் இங்கே எடுக்க சொல்கிறேன், ஒன்று புதுசாலாம் எடுக்க சொல்ல. அதை விட இங்கே தெளிவாக இருக்குது. அங்கே தொல்வினைனாரு, இங்கே என்ன வினை? பண்டு தாம் செய்த வினைனார். இப்படி இதில் தான் நம்ம வந்து ஜெயிக்கிறோம். இந்த மந்திரத்தினுடைய மற்ற பொருள் நமக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் சைவ சித்தாந்த நுட்பம் உள்ளே வந்துட்டு பாருங்கள், அதுக்குள்ளே உள்ளே வச்சு விட்டார் பாருங்கள். பண்டு நாம் செய்த பாவங்கள் தீருமே. அது பாவங்கள் வினைன்னு சொல்லாமல் ஏன் பாவம்னு சொன்னார்னா, அது வினையின் காரியம். பாவம் என்பது வினையின் காரியம். அதாவது மலத்தின் காரியமே போகும்னா நம்ம என்ன பொருள் எடுத்துக்கணும்? மலமே போகும்னு பொருள் எடுக்கணும்னு அர்த்தம். குண்டர் சாக்கியரும் குணமிலாதாரும் குற்றுவிட்டு கையர் தாமும் கண்டவாறு உரைத்து காணிமிர்த்துண்ணும் கையர்தாம் உள்ளவார் அறியார். இவங்க எல்லாருக்குமே சாமியே தெரியாது. தம்மை சிவஞான போதும் அவையடக்கம். தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எமைகளார் தம்மை உணரார் உணரார். அந்த உணரார் உணராருங்கிறத இங்கேயும் அறியாருங்கிறார். அவங்க ரெண்டு பேராலையும் சிவபெருமானே அறிய முடியாது. சிவஞான போதும் அவையடக்கம். தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எமைகளார் தம்மை உணரார் உணரார் உடங்கு ஏந்து தம்மில் புணராமை கேளாம் புறன். அவங்க சிவபெருமானை உணர மாட்டாங்க. அவங்க சொல்கிறத எல்லாம் நான் காதில் வாங்க மாட்டேங்கிறார் மெய்கண்டார். அதை ஏன் நம்ம சமண பௌத்தம் அதிகமாக பேசலைன்னு யாருக்குன்னு நிறைய பேசியிருக்கோம், அதனால் பேசலை. வண்டு சேர் குழலி மலைமகள் நடுங்க யானைத்தோலை உரித்தார். யானைத்தோலை உரித்ததை நம்ம ஆணவ மலம்னு எடுத்துக்கிட்டோம். தேவார திருவிழாவில் அழகாக அந்த யானைக்கு நம்ம பொருள் எடுத்தோம், சித்தாந்த பொருள் எடுத்தோம். நீங்கள் சித்தாந்த பொருள் எடுத்துட்டால் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை, இல்லைன்னா ஆராய்ச்சி பண்ண வேண்டியது வரும். நான் அதில் உட்காந்து வேறு புத்தகம் தானே படிச்சுட்டு இருந்தேன், ஆனால் அங்கே இருக்குன்னு டக்குன்னு எடுத்து தந்தேன்ல. அது அழகான இடம். அந்த இடம் யானை யானைன்னு ஞான சம்பந்தம் சொல்கிறாருன்னு அதில் திருவாசகத்திலே என்னானைங்கிறார் மாணிக்கவாசர். இறைவனை பார்த்து என்னானை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். என் யானைங்கிறார் இறைவனை. அதில் உரை சொல்லும்போது முன்னானை பின்னானை என்னானைன்னு வரும் திருவாசகத்தில். அதில் என்னானை என்பதற்கு உரை எழுதும்போது இறைவன் யானை மாதிரின்னு சொல்லி, யானை வந்து தன் மேலே ஏறுபவர்களுக்கு முதல்ல எதை கொடுக்கும்? காலை கொடுக்கும். அது மாதிரி இறைவன் திருவடியை தருவார்னு உரை எழுதி நயப்படுத்துவாங்க. யானை தன்மேல் ஏறுபவருக்கு காலை கொடுப்பது போல் சிவபெருமான் தன்னை அடைபவனுக்கு திருவடியை கொடுக்குறாரு, கொடுத்து அந்த ஆன்மாவை உயர்த்துறாரு அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அது இருக்குது நிறையா. நீங்கள் அந்த ரூட்டு பிடிச்சி போகணும். நீங்கள் யானையில் எத்தனை வகை இருக்குது, அதனுடைய வரலாறுக்குள்ளே போனீங்கன்னா அனுபவிக்க முடியாது. அதனால தான் டக்குன்னா உங்களுக்கு சித்தியார்லேருந்து இந்த உமாபதி சிவம் பாட்டிலேருந்து எடுத்து கொடுத்து அது தந்தேன். யானைத்தோலை உரித்ததை வந்து ஆணவமல நீக்கமாக எடுக்கணும். இந்த பதிகத்தின் 11வது மந்திரம் உலகில் புகழ் நிறைந்ததும் பெரிய மதில் சூழ்ந்ததும் இந்த திருப்பாம்புரம் திருக்கோயில். இத்தலத்து இறைவனை மழை வளமிக்க வயலுடைய மாடங்களுடைய, மாரிமுகவேல் பெரிய புராணத்திலே மழை சொல்லி மாடம் சொல்கிறார், நீர்வளம் சொல்லி மாடம் சொல்கிறார். மாடங்களுடைய கழுமலம் என்ற தலத்தில் கவுனிய கோத்திரத்தில் பிறந்த அன்புடைய ஞானசம்பந்தர் தன்னை அன்புடையங்கிறார். இப்போ அயன்மாலுக்கு அன்பு சொன்னார்ல, என்ன வித்தியாசம்? அதைத்தான் நம்ம அவ்வளோ நேரம் பேசணும். அதைத்தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசணும். அவங்க அன்பு எதிர்பார்ப்புடையது. அன்புடைய இறைவன் மேல் அன்புடைய புகழுடைய வேதத்தில் வல்ல ஞானசம்பந்தன் பாடிய செந்தமிழ் பதிகத்தை ஓத வல்லவர் புகழடைவார்கள்.
அழகு பெறுவார்கள், செல்வம் பெறுவார்கள், சிவனடியை அடைவார்கள். இந்த மந்திரத்தில் கவுனின்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதுதான் கவுனியர் கோத்திரம். நார்னு ஒரு வார்த்தை இருக்கும், நார்னா அன்பு, அதிலிருந்து வந்தது தான் பெண்களை நாரியர்னு சொல்கிறது, நாரியர் என்று சொல்கிறது. பார்மலிந்தோங்கி பருமதில் சூழ்ந்த பாம்புர நன்னகராரை கார்மலிந்த அழகார் களனி சூழ் மாட கழுமல முதுவதி கவுனி நார்மலிந்தோ, நார்னா அன்பு, நார்மலிந்தோங்கு நான்மறை ஞான சம்பந்தன் செந்தமிழ் வல்லார் சீர்மலிந்த அழகார் செல்வமேது ஓங்கி சிவனடி நண்ணுவர் தாமே என்று சொல்கிறார். இந்த மந்திரத்தை நமக்கு நிறைவு பொருள் எழுத போகிறோம். இத்திருப்பாட்டில் முதலில் பாம்புரம் தலத்தை புகழ்கிறார், புகழுடையது என்று கூறுகிறார். காரணம் இறைவன் எழுந்தருளியதால். பின்னர் சீகாழியை நீர்வளம் மிக்கது என்கிறார். அது அருள் வளத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அருள் வளம் சாதன வளத்தை குறிப்பது. நீர்வளங்கிறது அருள் வளம் சாதன வளத்தை குறிப்பது. மாட வீடுகள் என்பது அறத்தின் நிறைவை குறிக்கும். நிறைய பணம் புழங்கலைன்னா தான் பெரிய பெரிய வீடாக இருக்கும். இப்போ நம்ம ஊரில் காந்தி நகர் போனீங்கன்னா பெரிய பெரிய வீடாக இருக்குது. என்ன புழங்குது அதிகமாக? சமயத்தில் ஜெயித்தாங்களோ ஜெயிக்கிறியோ, எதில் ஜெயித்துட்டாங்க? பொருள் வந்துட்டு. ஒரு இதான் அறத்தின் நிறைவு தான் மாட வீடுகள். அதை வச்சுக்கிட்டவன் சமயம் பண்ணுறது அது ரெண்டாவது ஸ்டெப்பு. சம்பந்தர் தன்னை அன்புடையவன் என்று சொன்னது ஞானத்தை குறித்தது. அதனுடைய தொடர்ச்சி தான் ஞான சம்பந்தன், அதனுடைய தொடர்ச்சி தான் நான்மறை. இப்பதிகத்தினுடைய பலன் 4 சொல்கிறார். ஒன்று புகழ், அது இறைவனே தருவது. சமய புகழ் இறைவன் தருவார். ஆதீனத்தில் நம்மளாக போய் மேடையில் போய் உட்காந்தோம், எல்லோரும் மேடையில் போய் நம்ம உட்காந்தோம், நம்மளை கூப்பிட்டார்ல, இறைவன் கூப்பிட வச்சார்ல, என்ன சொல்கிறீங்க? அதான் இறைவனே தர்ற புகழ். அழகு என்பது உள்ளொளி. உள்ளொளி தான் புற ஒளியாக வரும், அதுதான் அழகு. இன்றைக்கி ஒரு நியூஸ் போட்டாங்க, ஒரு சாமியார் ஒருத்தர் நல்ல பிரைட்டாக நல்ல ஏகப்பட்ட ருத்ராட்சம் போட்டு கம்பீரமாக தாடிகடிலாம் வளர்த்துருக்கிறாரு. அவர் வந்து ஜீவசமாதி அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அரசுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் ஜீவசமாதி ஆகிறதா இருந்தால். ஏன்னா யாராவது கொலை செய்துட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்கு முறையாக பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க அவருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த அரசு அனுமதிக்கலை. இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த யோக முறையில் தான் நான் சமாதி ஆகிறேன்னு அப்படி சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு தூக்க மாத்திரை 60 மாத்திரை சாப்பிட்ருக்காரு. உடனடியாக போலீஸ்லாம் சுதாரித்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட ஹாஸ்பிட்டலில் செத்து போயிட்டார். சாமியாரை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிரைட்டாக இருக்கிறார், ஃபோட்டோலாம் காட்டுறான். அவர் அது மூலமாக எதற்காக இப்படி ஆசைப்பட்டார்னு தெரில, ஏதோ பிரச்சனையா அல்லது இது மூலமாக இறந்த பிறகும் புகழோட வாழணும்னு ஆசைப்பட்டாரா, ஜாதகத்தில் ஏதாவது ஆயுள் முடியுது இப்படி இருக்கலாம்னு நினச்சாரா, ஒன்றும் தெரில. கொஞ்ச நாளைக்கு முந்தி இதே மாதிரி வேறு ஒன்று நடந்தது. ஒரு பையன் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து மூளையில் நரம்பு பிடிச்சி செத்துட்டான். சொந்தக்காரங்களாம் ஜீவசமாதின்ட்டாங்க, ஜீவத்தில் ஜலசமாதின்ட்டாங்க. பிறகு உடனடியாக தூக்கி போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்தா அந்த பையனுக்கு ஏதோ பிரச்சனையாகி மண்டையில் நரம்பு வெடித்து தான் இறந்துருக்கான். இன்னும் 2 வருஷத்துக்கு முந்தி ஒரு தடவை ஒருத்தர் சென்னை பக்கத்தில் ஜீவசமாதி ஆக போகிறாருன்னு சொல்லி அந்த ஏரியாவில் ஏற்கனவே பெரிய வசூல் பண்ணனான். ஆக போகிறான்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டிட்டானுங்க. டிவிக்காரங்கெல்லாம் 10-20 டிவிக்காரங்க வந்துட்டாங்க. ஜேசிபி விட்டு குழி தோண்டுறாங்க. இவர் தியானத்தில் உட்காந்துருக்கிறாரு.
ஜீவசமாதி இறங்குங்கும் போது முடியாதுன்ட்டார். பக்கத்தில் ஒரு சிவலிங்கத்தை பிடிச்சிக்கிட்டு நான் இறங்கலை, நான் வந்து சாமியை நீ இருக்க சொல்கிறாருன்ட்டார். அதனால் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வைக்காமல் நீங்கள் சைவம் பண்ணவே முடியாது. நீங்கள் சாமியார்னா ருத்ராஜ்யம் போட்டவங்கெல்லாம் ருத்ராஜ்யம் போடாமலும் நிறைய சாமியார் இருக்கிறார். நாமெல்லாம் யாருமே ஒன்றும் போடலை, நம்ம எல்லாம் சமயம் பண்ணாமலாம் இருக்கிறோம். அதிலேயே ருத்ராஜ்யத்தை போட்டு அந்த ருத்ராஜ்யம் மதிப்பறிந்து உண்மையாக இருக்கிறவங்க வேறு, ருத்ராஜ்யத்தை போடாமலேயே கூட ருத்ராஜ்யம் போடக்கூடிய தகுதியோடு இருக்கிறவங்க வேறு, அதில் நிறைய இருக்குது. அதனால தான் அழகுங்கிறது எதுன்னு சொன்னோம், உள் ஒளி தான் அழகு. காந்தி நேரு மாதிரி அழகாக இருந்தார். ஆனால் நேருக்கு கிடைக்காத கிரேடு யாருக்கு கிடைச்சிது? காந்தி. நேருவே காந்தியை தன்னுடைய குருவாக ஏற்றார். காந்தி அழகாக இருந்தார், நேருவோட ஒப்பிட்டார். காந்திக்கு இருந்த அந்த அகிம்சைங்கிற ஒளி, அந்த அகிம்சைங்கிற ஒளி தான் அவரை வந்து அழகுபடுத்தியது. இப்போ நம்ம அம்மா நமக்கு அழகாக தெரியுதில்ல, இன்னொரு பிள்ளையுடைய அம்மாவுடைய நம்ம அம்மா அழகு இல்லைனாலும் அழகாக தெரியுதில்ல. என்ன காரணம்? அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு. இந்த குணங்கள் தான் அழகு. இப்போ ஒரு நம்ம அம்மா அடிப்படையில் ரொம்ப அழகானவங்க, ஒரு தீ விபத்தில் முகமெல்லாம் காயப்பட்டு கருப்பாக ஆகிட்டுன்னா வெறுத்துருவோமா? அழகாக இல்லை எங்கள் அம்மா வேண்டான்னு சொல்லிடுவோமா? அதுலேருந்து உணர்ந்தால் தெரியும். எத்தனை பேர் ஊனமுற்ற மனைவியை சுமந்துட்டு இல்லைறான், ஊனமுற்ற மனைவிக்காகவே எத்தனை பேர் வாழ்கிறான். அதை நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். எத்தனையோ செய்திகள் உலகத்தில் இருக்குது. அதனால் இங்கே ஞானசம்பந்தர் அழகு என்று சொன்னது ஊனுடல் உருகி உள்ளொளி பெருகுகின்ற அழகு. உள்ளொளி பெருகுகின்ற அழகு. அடுத்தது செல்வம். பொருட்செல்வமும் அருட்செல்வம் ரெண்டும். பொருட்செல்வம் இருக்கிட்ட அருட்செல்வம் இருக்காது. ஆனால் அருட்செல்வம் இருக்கிட்ட என்ன இருக்கும்? பொருட்செல்வம் கட்டாயம் இருக்கும். அதனால் ரெண்டு செல்வமும் சொல்லணும். சிவனடியை அடைவார் என்பது வீடு பேறு, சிவபோகம். என்று தேவார பகுதியை நிறைவு செய்வோம். சிவாய நம. அடுத்த பதிகம் 42 திருப்பேணு பெருந்துறை பைமானாகும் என்று தொடங்குகிற பதிகம் அடுத்து நம்ம பார்க்கணும்.